இதுல 13:27 பார்க்கலாம். சமம் சர்வேசு பூதேசு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினத்யத்சு அவினச்சந்தம் யஹ பட்சதி ச பட்சதி. அழியும் தன்மையுடைய எல்லா பிராணிகளிலும் அழியாத பரமேஸ்வரனையும் அவர் சமமாக அனைத்திலும் இருப்பவராகவும் யார் காண்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே பார்வை உள்ளவர். அதாவது உடலை அறிபவன், அடுத்து பரமாத்மா, இவங்களை பற்றி இந்த அத்தியாயம் இருக்கு. சமம் சர்வேசு பூதேசு, பிராணிகள் விதவிதமா இருக்கிறாங்க. ஒண்ணு மாதிரியே இன்னொன்னு கிடையாது. வித்தியாசம் இருக்க போய் தான் அந்த வேறுபாட்டுக்கு தக்க பலவிதமா இருக்கு. இறைவனுடைய படைப்பு அத்தனையுமே இதை பார்க்கும்போது ஒண்ணுமே அசல் நகல்ங்கிறதே இல்லை. அதனால பிராணிகள் சமமாக, அதாவது பிராணிகள்ல சமமாக அது விதவிதமா இருக்கலாம். ஆனா சமமா இருக்கிறது யாருன்னா பரமாத்மா மட்டும்தான். ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் அமைப்பு இல்லை. ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரே அமைப்பு எது அப்படின்னு பார்த்தா பரமாத்மா. சமமற்ற அந்த பிராணி வர்க்கங்கள்ல சமமாக பரமாத்மாவாக அவர் இருக்கிறார். எனவே இங்க சமம் சர்வேசு பூதேசு அப்படிங்கிறார். பிராணிகள் எப்பவுமே ரொம்ப பரபரப்பா ஜட உலகத்துல வட்டம் போட்டபடி இருக்கிறாங்க. வேற வேற உடம்புல தோற்றம், இருப்பு, மறைவு இப்படி ஓயாம சுழலக்கூடிய ஜீவர்கள்ல பகவான் மட்டும் பரமாத்மாவாக மாறாதவராக தாங்கிட்ட எப்ப வருவான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு எந்த சரீரத்தை தாங்கினாலும் அதுக்குள்ள காத்து இருக்கிறார். தேவர்களுக்கும் அத்தனை ஜீவர்களுக்கும் அவரே ஆளுநர். எனவே பரமேஸ்வரா அப்படிங்கிற பேர் அவருக்குங்க. வினாசி அப்படின்னா அழிகிறது, அவிநாசினா அழியாதது. உலகத்துல அனைவரும் சரீரத்தோட தான் தங்களை அடையாளம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண் இருந்தா கூட ஆத்ம ஞானம், அந்த உண்மையான ஐடி அவங்க கிட்ட இல்லை. ஆத்ம ஞானம் உள்ளவன் கண் பார்வை உள்ளவன் அப்படிங்கிறார். ஆகாயத்துல சில சமயம் சூரியன் பிரகாசிக்குது, சில சமயம் இருள் வரும், சில சமயம் மேகங்கள் வரும், சில சமயம் மழை, சில சமயம் புகை, இல்லாட்டி தூசி, பனிக்கட்டி, பேரிரைச்சூழல் காற்று, மின்னல், இடி இடிப்பு, இப்படி என்னெல்லாமோ நிகழுது ஆகாயத்துல. எத்தனை மாற்றங்கள் நடந்தாலும் ஆகாயம் அப்படியே இருக்குது. காரணம் அது மாற்றமுள்ள எதோடையும் தன்னை ஒட்ட செய்யலை. ஒட்டும் போதுதான் விகாரம், மாற்றம் இதெல்லாம் உண்டாகுது. ஜட உலகத்துல இருக்கிற செயற்கை அப்படிங்கிற விகாரம் நாமே உண்டு பண்ணி ஏத்துக்கிட்டது. மாற்றங்களின் மத்தியில் மாற்றமில்லா ஆன்மா மற்றும் இறைவன் பரமாத்மா இவர் இருக்கிறார். அவரை ஏத்துக்கிட்டு துணையாக கொண்டாச்சுன்னா, ஜீவன் அப்படி வாழ்ந்தாச்சுன்னா மெல்ல மெல்ல கிருஷ்ணரை அடைய முடியும் அப்படிங்கிறது கருத்து. அடுத்து பதம் 28. சமம் பட்சன் ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் ந ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம் ததோ யாதி பராம் கதி. எல்லா இடங்களிலும் சமமாக இருக்கும் இறைவனை சமநோக்கில் காண்பவன் தானே தன்னை துன்புறுத்த மாட்டான், மேலான கதியை அடைவான். விளக்கம்: இறக்கும் உடலை ஓயாம வாங்கிக்கிட்டு உலகத்துல தெரிகிறது, அது இங்க இறைவனால தன்னைத்தானே வதைக்கிறான் அப்படின்னு சொல்றார். இறைவன் அப்படி சொல்றார். அழிவற்ற சரீரத்தை பெற்று நித்தியமாக கிருஷ்ணதாசனாக இருக்க வேண்டும். அதுதான் பரமகதி. பரமனை அடைதல், பரந்தாமனை அடைதல் வாழ்வின் குறிக்கோள். அருகில் கூடவே இருக்கும் பரமாத்மாவை அறியாத ஜீவன் நன்றியற்றவன். நன்றி கொன்றவனுக்கு நரகத்திலும் இடமில்லை. சரீரம் மெலிந்தால் தான் மெலிந்ததாகவும், சரீரம் வளர்ந்தால் தான் வளர்ந்ததாகவும், சரீரம் நோய்வாய்ப்பட்டால் தனக்கு நோய் வந்ததாகவும், சரீரம் பிறந்தால் தான் பிறந்ததாகவும், சரீரம் இறந்தால் தான் இறந்ததாகவும் கருதுகிறவன் தன்னைத்தானே கொள்பவன் என இங்கு கூறுகிறார். ஒரு வண்டு வேகமாக வட்டம் போடும் பொழுது அது ஒரு வண்டு தான். ஆனால் அது தொடர்ந்து வட்டமாக பறக்கும் பொழுது ஒரு வட்டம் தெரிகிறது. உண்மையில் வட்டம் இல்லை, இல்லாதது இருப்பதாக தெரியும். பகவானுக்கு நாம்
3 அகர்பத்தி எடுத்து வட்டமாக காட்டும் பொழுது 3 பத்தி தான், ஆனால் நிறைய பத்திகள் இருக்கிற மாதிரியும் ஒரு வட்டமும் அங்கு தெரிகிறது. இதுதான் ஜட உலகு. இல்லாதது இருப்பது போல தெரியும். இந்த தற்காலிக இருப்பின் மையம் பரமாத்மா நாராயணர். மகாபாரத்தில் பரமாத்மாவை அறியாதவர்கள் கயவர்கள் என சொல்லப்படுகிறார்கள். நாம் பிருந்தாவன் போகும்போது பிருந்தாவன் போகிறோம். அங்கு தங்கியிருந்து நாம ஜெபம் செய்கிறோம். அப்போது நான் பிருந்தாவனத்தில் இருக்கிறேன் என்ற எண்ணம் அவசியம் இல்லை. ஏனெனில் அது உண்மை. அதில் சந்தேகமும் வராது. அதுபோல எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன் என்கிறார் பகவான் கிருஷ்ணர். பரமாத்மாவாக இருந்து கவனிக்கிறேன் என்கிறார். அவரது பார்வையில் அவரது பாதத்துக்கு நான் சதா இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் சந்தேகம் வராதபடி இருக்க வேண்டும். அதுதான் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ग्रंथराज श्री श्रीमद् भगवत गीता की जय।